بسم الله الرحمن الرحيم. நாம இரண்டாவதா என்ன சொல்றோம்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் பணிகளான இரத்த தானம் செய்தல், கத்னா முகாம் நடத்துதல், இஸ்லாம் போர் இனிய மார்க்கம் போன்ற பல்வேறு பணிகளை குறிப்பிட்டு அரபியிலும் ஆங்கிலத்திலும் புரோஃபைல் தயாரித்து அதனை காட்டி பல லட்சங்களை, சுமார் 40 லட்சம் அல்லது அதை விட அதிகம் வசூல் செய்து முபாரக் பள்ளிவாசல் அருகில் உள்ள நிலத்தை வாங்கி அது தனிநபர் பெயரில் பதிவு செய்யப்பட்டது நடவடிக்கைக்குரிய குற்றமாகும். அதாவது இந்த முபாரக் பள்ளிவாசலுக்காக பக்கத்தோட இடத்தை வாங்க போறேன்னு சொன்னாங்க பாருங்க. இப்படி சொல்லிட்டு சைஃபுல்லா ஹாஜா வந்து அதுக்கு நிறைய போட்டோக்களை இணைச்சு ஒரு ஃபைல் என்ன செய்யறோம், தயாரிக்கிறோம். இந்த ஃபைல காட்டி என்ன செய்யப்படுது, வசூல் செய்யப்படுது. அந்த ஃபைல்ல வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் செய்யக்கூடிய பணிகள், அதாவது இஸ்லாம் போர் இனிய மார்க்கம், பிஜேட்ட ஒரு மாற்று மத சகோதரர், அது கூட இப்போ 2000 இருக்கும் எனக்கு அந்த போட்டோ, ஒரு மாற்று மத சகோதரர் கேட்கக்கூடிய கேள்வி, அது போன்று கத்னா முகாம், இன்னும் பல்வேறு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகிகள், கடையக நிர்வாகியா இந்த கோரி சின்சா இவங்க உதவி செய்யறது. முபாரக் கமிட்டி நிர்வாகிகள் கிடையாது. நீங்க அந்த போட்டோ நல்லா பார்க்கணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகிகள். முபாரக் கமிட்டி நிர்வாகி யாரு, தலைவர் யாரு, சேகுதுமா. துணை தலைவர் யாரு, தஸ்ரீம் மசூத். இவன் துணை செயலாளர் யாரு, இவர் வந்து அண்ணாவி ஜஃபர்லா. யாராவது அந்த போட்டோவில் இருக்காங்களா? பொருளாளர் அப்துல் மஜீத். நீங்க அந்த ப்ரொஃபைல்ல பாருங்க, தலைவர் போட்டோ எந்த இடத்துலயாவது இருக்குதா? முபாரக் கமிட்டி தலைவர் போட்டோ, பொருளாளர் போட்டோ எங்கேயாவது இருக்குதா? துணை செயலாளர் போட்டோ எங்கேயாவது இருக்குதா? முபாரக் கமிட்டில எந்த ஆள் போட்டோவும் கிடையாது. முபாரக் கமிட்டி என்பது அது சும்மா ஒரு பொம்மை கமிட்டி. அதுல உள்ள போட்டோவுக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா சைஃபுல்லா ஹாஜாவுடைய போட்டோ இருக்கும், என்னுடைய போட்டோ இருக்கும், முகமது கோரி நகர தலைவருடைய போட்டோ இருக்கும், பிஜிஎம்முடைய போட்டோ இருக்கும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய துணை செயலாளர் சேகனாவுடைய போட்டோ இருக்கும். இப்படி முழுக்க சிம்சா செயலாளர் அவருடைய போட்டோ இருக்கும். அப்ப இப்படி முழுக்க தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகிகளுடைய போட்டோக்கள் தான் அந்த ப்ரொஃபைல் முழுக்க இருக்கும். இப்ப சைஃபுல்லா ஹாஜா என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, இந்த ப்ரொஃபைல்ல உள்ள பணிகள் ஃபுல்லா நாங்க 1980 முபாரக் ஜமாஅத் செஞ்ச பணி அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொய்ய வந்து அப்படி இட்டு கட்டி புதுசா வந்த மக்கள் சொல்றாரு. இதை கேட்டுட்டு பழைய ஆட்கள்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. இவர் முதல்ல வந்து ஒண்ணு விளங்கிடுங்க, சைஃபுல்லா ஹாஜா பொறுத்த வரைக்கும் கடைநல்லூர் ஜமாத்துல வந்து ஆரம்ப காலத்துல இருந்த ஆள் கிடையாது. ஆரம்ப கால ஆளா இருக்கலாம், கடைநல்லூர்ல இருந்த ஆள் கிடையாது. எனக்கு 2000க்கு பிறகுதான் சைஃபுல்லா ஹாஜா தெரியும். முபாரக் இஸ்லாமிய கல்லூரிக்கு முதல்வரா வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி பயான் பண்ணிட்டு போவார். இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த இஸ்லாம் இனிய மார்க்கம், கூட்டு குர்பானி, ஃபித்ரா எல்லாமே நாங்க முபாரக் ஜமாஅத் செஞ்சோம் அப்படிங்கிறாரு. அன்பிற்குரிய கடைநல்லூர் சகோதரர்களே, நம்ம ஒண்ணு செஞ்சு பார்க்கணும். இந்த முபாரக் பள்ளிவாசலுங்கிறமே இந்த பேரே முபாரக் பேர் எப்ப உண்டாக்கப்பட்டது தெரியுமா? நம்ம எல்லாம் பழைய காலத்துல மனத்துடன் நினைக்கிறாரு. முபாரக் பள்ளிக்கு பேரு முபாரக் கிடையாது. நாம எல்லாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஜம்மியாக்கு போறோம் சொல்லுவோம். முபாரக் பள்ளி என்கின்ற பேர் வந்து நானும் சைஃபுல்லாவும் கலந்து பேசி 2006க்கு பிறகு இந்த முபாரக் பள்ளிவாசங்கிற பேரை, ஜம்மியாங்கிற பேரை மக்களுக்கு மறக்கடிக்கணும் என்பதற்காக நாங்க என்ன செஞ்சோம், முபாரக் பள்ளிவாசல்ங்கிற பேரை திரும்ப சொன்னோம். இந்த ஜம்மியாங்கிற பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஜம்மியாங்கிற பேருக்கு வந்து 2 காரணம். ஒன்னு வந்து நாம முபாரக் பள்ளிவாசல்ல வந்து கீழே லைப்ரரி இருக்கும், நூலகம். அந்த நூலகத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஜம்மியத்து தாவத்தில் இஸ்லாமியா அப்படின்னு போர்டு வச்சிருப்பாங்க. இன்றைக்கு புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது, பழைய ஆட்களுக்கு தெரியும். நான் ஆரம்ப காலத்துல இருந்து 97ல இருந்து சொற்பேச்சு மன்றத்தை பேசுவதற்கு ஜலீல் பணி எனக்கு பயிற்சி தந்தாரு. அந்த முபாரக் கேசட் லைப்ரரியில வச்சுதான் பதில் தந்தாரு. அது உள்ளக்க என்ன போர்டு வச்சிருப்பான்னு சொன்னா ஜம்மியத்து தாவத்தில் இஸ்லாமியா. நான் கேட்கிறேன், பழைய காலத்தை எல்லாம் மறந்துதான் நினைச்சிட்டு பேசுறாரு. முபாரக் பள்ளிவாசல் கேசட் லைப்ரரியில எந்த ஒரு கேசட்ல, பழைய கேசட்ல முபாரக் ஜமாத்துங்கிற பேர் இருந்திருக்குமா? இந்த சைஃபுல்லா ஹாஜா நிரூபிச்சு காட்ட முடியுமா? எல்லா கேசட்ல என்ன பேர் இருக்கும்? பிஜேவுடைய போட்டோ போட்டிருக்கும். பி ஜெயினுல் ஆபிதீன் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ்ங்கிற கேசட் தான் இருக்கும். அந்த முபாரக் பள்ளி கேசட்ல இருந்த கேசட் லைப்ரரியில இருந்த முழுக்க 95% பிஜேவுடைய பேச்சு தான் அங்க இருக்கும். அதுல என்ன இருக்கும்னா ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அப்படின்னு செஞ்சிருப்பாங்க, அந்த கேசட்ல போட்டிருப்பாங்க. இந்த முபாரக் கமிட்டி எப்போ உருவாச்சுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபைல பத்தி நான் சொல்றேன். இந்த தௌஹீத் ஜமாஅத்துக்கும் ஜாக்குக்கும் பிரச்சனை வரும்போதுதான் கோர்ட் நாம எப்படி போறது,
அப்ப நம்ம முழுக்க முழுக்க ஜாக்குல இருந்தே தௌஹீத் ஜமாத் மக்கள் நாம தான் பாடுபட்டோம். அப்ப நம்ம வந்து தௌஹீத் ஜமாத்துன்னு போனா நமக்கு சில பெயர்கள் இல்ல அப்படிங்கிற அடிப்படையில இந்த முபாரக் கமிட்டி என்பது 2006 தான் உண்டாக்கப்படுது. சைஃபுல்லா பொய் சொல்றாரு. 2006க்கு முன்பாக எந்த இடத்துல அல்லாஹ் மேல பொய் சத்தியம், சைஃபுல்லா மாதிரி பொய் சத்தியம் கிடையாது. அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்றேன், எந்த இடத்திலும் முபாரக் கமிட்டிங்கிற வார்த்தையே கிடையாது, முபாரக் கமிட்டிங்கிற பேச்சும் கிடையாது. நம்ம பள்ளிவாசலுக்கு பேரு ஜம்மியாக போறது எல்லாரும் செய்வாங்க சொல்லுவாங்க. ஜம்மியா காரணம் வந்து ஒன்னு ஜம்மியா தாவத் இஸ்லாமியா அந்த கேசட் லைப்ரரி இருந்ததுனால ஜம்மியாங்கிற பேர் வந்துச்சு. இன்னொன்னு வந்து ஜம்மியா தாவத் குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேர்ல வந்து எல்லாமே இணைந்து செயல்பட்டாங்க. பிஜே சம்சுல்லுகா, சைஃபுல்லா ராஜா, அது போன்று எஸ் கமாலுத்தி மதனி, அப்துல் காதர் மதனி, அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி எல்லாருமே ஜாக்ல இருந்தாங்க. அதனால அந்த பள்ளிவாசலுக்கு பேர் ஜம்மியா. இந்த ப்ரொஃபைல் எப்படி வந்துச்சு? இந்த ப்ரொஃபைல் சைஃபுல்லா ராஜா தயாரிக்கல. இந்த ப்ரொஃபைல் தயாரிச்ச நான் எங்கிட்ட சைஃபுல்லா ராஜா கேட்டிருக்கோம். இந்த ப்ரொஃபைல் சைஃபுல்லா ராஜாக்கு அரபில கடிதமே எழுத தெரியாது. நான் கூட என்ன செய்வேன், அரபில ஒரு கடிதம் எழுதிடுவேன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசித்து. சைஃபுல்லா ராஜாக்கு எந்த அரபி கடிதமும் எழுத தெரியாது. நான் தான் எழுதி கொடுப்பேன். நான் தான் வெளிநாட்டுக்கு இந்த இட விஷயமா அரபி கடிதம் அனுப்புறதுக்குள்ள நான் தான் டைப் பண்ணுவேன். எல்லாம் நான் பெருமையா சொல்லல, செஞ்சது நாங்கிறதுக்காக என்ன செய்யறேன் சொல்லி காட்டுறேன். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஏன்னா இந்த அரபி மேல உள்ள ஆர்வத்தினால நாமளும் அரபில கடிதம் எழுத படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜலீல் மதனி எழுதின கடிதத்தை ஃபுல்லா என்ன செய்வேன், அவர்கிட்ட வாங்கி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நான் பத்திரமா வச்சுக்கிடுவேன். ஜலீல் மதனிக்கு கூட அரபில டைப் பண்ண நான் தான் டைப் பண்ணி கொடுப்பேன். அரபி கடிதம் அடிக்கும் போது திருவொற்றியூர் பள்ளிவாசல் கட்டுவதற்காக அரபில ஜலீல் மதனி பேசுவார். அதுக்கெல்லாம் அரபில டைப் பண்ணி கொடுத்தது நான் தான் டைப் பண்ண எழுதி தருவாரு. கம்ப்யூட்டர்ல நான் தான் டைப் பண்ணி கொடுப்பேன். அப்ப ஜலீல் மதனி காலத்துல இருந்து அரபி டைப்பிங் நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப ஜலீல் மதனி வந்து அந்த பள்ளிவாசலுக்காக ஜாக்குடைய பெயர்ல ஒரு ப்ரொஃபைல் தயாரிக்கிறார். ஜாக்குடைய பெயர்ல எந்த ஜாக்கு? இப்ப உள்ள ஜாக் கிடையாது. பிஜே அவங்க இருந்தது, அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி, எஸ்கே எல்லாம் ஒட்டுமொத்தமா இருந்தாங்களே, அந்த ஜாக்கு பேர்ல ஒரு ப்ரொஃபைல் தயாரிக்கிறாரு. ஜமியத் குர்ஆன் ஹதீஸ் போட்டு ரத்த தானம் செஞ்ச ஜாக்கு பேர்ல எல்லாம் ஒட்டுமொத்தமா இருந்த ஜாக்கு. ஹத்னா முகாம் நடத்த ஜாக்கு பேர்ல பல்சமய கருத்தரங்கம் தமிழ்நாட்டிலேயே முபாரக் ஜமாத்தா நடத்தி பொய்யை சொல்ற சைஃபுல்லா. முபாரக் ஜமாத் கிடையாது. பழைய கேசட் எடுத்து பாருங்க, என்ன போட்டிருங்க பின்னாடி, ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ். நான் ஒண்ணு கேட்கிறேன், என்னன்னு சொன்னா முபாரக் பள்ளி திறப்பு விழா எப்போ? 1995 முபாரக் பள்ளி திறப்பு விழா. அப்ப இந்த முபாரக் பள்ளி திறப்பு விழா ஒரு வார்த்தைக்கு முபாரக் ஜமாத் பேர்ல செஞ்சிருந்தா கூட எப்ப செஞ்சிருக்கணும்? 95 பள்ளிவாசல் திறந்த பிறகுதான் செஞ்சிருக்கணும். செய்யல, அப்படிதான் வந்திருக்கணும். ஆனா இந்த பணிகள் தான் இருக்கு பாருங்க, கூட்டு குர்பானி, ஃபித்ரா, மற்ற பணிகள்லாம் இது எப்ப இருந்து உள்ளது? 85 இருந்து உள்ளது, 82 இருந்து 85 இருந்து உள்ள ஒரு விஷயம். அப்ப 85 எங்க முபாரக் பள்ளி இருந்துச்சு? 85 பல பிஜே கடையநல்லூருக்கு வந்து ஜலீல் மணி சொல்லியிருக்காரு. முதல் கடையநல்லூர்ல வந்து ஜலீல் மணி சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கடையநல்லூர்ல அதிகமான மக்கள் தௌஹீதுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? பிஜே அவங்களுக்கும் ஹபீப் முஸ்தபா என்பவருக்கும் இறந்தவங்கள்ட்ட உதவி தரலாமா கூடாதா அப்படிங்கிற விவாதம் நடந்துச்சு. இந்த விவாதத்துக்கு சொல்லி ஒரு சங்கம், பேலஸ் ஆஃப் பிரின்சஸ், ஆமா, அதுல வந்து இந்த சைஃபுல்லாவுடைய அண்ணன் நடத்துனாங்க. ஆமா, சைஃபுல்லாவுடைய அண்ணன் கூட சங்கத்தில் இருந்திருக்காங்க சொல்லியிருக்காரு. பேலஸ் ஆஃப் பிரின்சஸ் சேகனாங்கிறாரு. அப்போ அந்த அந்த விவாதத்துக்கு பிறகுதான் அதிகமான மக்கள் என்ன செஞ்சாங்க, தௌஹீதுக்கு வந்தாங்க, தௌஹீது வளர்ச்சி அடைஞ்சிது அப்படின்னு சொல்லி ஜலீல் மணி சொல்லியிருக்காரு, சேகனா சொல்லியிருக்காரு. நீ பிறந்திருக்கமா என்ன சொல்லலாம்? நான் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் சொல்றது உண்மையா இல்லையா? அப்ப எங்கப்பா முபாரக் ஜமாத் இருந்துச்சு? அப்ப எங்க முபாரக் பள்ளிவாசல் இருந்துச்சு? இன்னும் சொல்றேன் கேளுங்க, இந்த ப்ரொஃபைல்ல உள்ளது எல்லாமே ஜாக்கு பேர்ல உள்ளது, எல்லாம் ஒன்னா இருந்த ஜாக்கு. சைஃபுல்லா ராஜா பொய் சொல்றாரு. தனக்கு வந்து 2006க்கு பிறகு உருவாக்கப்பட்ட இந்த முபாரக் கமிட்டி தான் ஆரம்ப காலத்திலிருந்து உள்ளதுன்னு சொல்லி அது தன்னை கதாநாயகன் ஆக்கி தனக்கு தியாகி பட்டம் சூட்டிக் கொள்வதற்காக இவர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய் என்னது? ஆரம்ப மதரசத்துல் நஜாஹ்னு சொல்லி தான் நடக்கும். ஆமா, அதுவோட சொல்லிக்கணும். அப்ப அந்த நேரத்தில் வந்து ஜலீல் மணி வந்து மதரசத்துல் நஜாஹ்க்கு தனி ரிசிப்ட் கொடுப்பாரு. ஆரம்பத்தில் சங்கரமந்தல பிஜேல போயிட்டு இருக்கும்போது ஜலீல் மணி வந்து பிஜே கூட்டு வருவார். இந்த இடத்துல சில அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸ் விஷயம் சொல்றாரு. அதாவது ஜலீல் மணி என்ன செய்வாங்க, மதரசத்துல் நஜாஹ்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சு அப்பெல்லாம் நான் பிஜேல சங்கரமந்தல போயிட்டு அப்பப்போ ஜலீல் மணி வந்து சந்திப்பேன். அப்ப சைஃபுல்லா யார், இவர் எங்க இருக்காரு நமக்கு தெரியாது, ஜலீல் மணி தெரியும், அவ்வளவுதான். நான் பிஜே மாணவனா இருக்கிறேன். அப்போ அவர்கள் மதரசத்துல் நஜாஹ்னு ஒன்னு கடையில வச்சு வாடகை கட்டணத்துல வச்சு அவ ஆரம்பத்துல சங்கரமந்தலுக்கே ஜலீல் மணி வந்திருக்காரு பிஜே கூப்பிடுறதுக்காக.
ஏன்னா பிஜேபி சொன்னாதான் மக்களுக்கு புரியுங்கிறதுக்காக நம்ம என்ன சொன்னாலும் ஈடுபட மாட்டேங்க, புரிய மாட்டேங்கிறான், இவரை போய் கூட்டு வரும், இதுதான் சரியா வரும், நம்மள மதனின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஓய்வு பிடிச்ச ஒரு ஆள் மூலமா சொன்னது சரியா வரும்னு சொல்லி பிஜேபி கூப்பிட வருவார். நான் அப்ப அங்க ஓதிட்டு இருக்கேன். அப்ப சைஃபுல்லா யாரு, கமாலுக்கு தானே யாருன்னு தெரியாது, சைஃபுல்லா யாரும் தெரிய போது. இதுதான் என்னுடைய மேட்ரு. ஆனா அப்ப மதசு நஜாகம் தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஏன் முபாரக் பள்ளி, அந்த இடம் யார் இடம் கற்பனை செய்ய முடியாது. ஏது அது மதர் நஜா யாருக்கா, இது சைஃபுல்லா தெரியுமான்னு கேளுங்க, நீங்க போய் கேளுங்க. அப்ப ஜலீல் மணி வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கிறமே அந்த ஜாக்குடைய பெயரை பயன்படுத்தி ஒரு ப்ரொஃபைல் தயாரிச்சார். அதுலதான் எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாங்க, ரத்த தானம் செய்கின்றோம், ஜாக்கு பேர் எல்லாம் செஞ்ச. முபாரக் கமிட்டி கிடையாது, பொய்யல் சைஃபுல்லா சொல்வது மாதிரி கிடையாது. எல்லா ஹத்னா முகாம் நடத்தினது எல்லாமே ஜாக்குடைய பேர்ல தான். அந்த ப்ரொஃபைல வந்து நான் பாதுகாத்து வச்சிருந்தேன். ஏன்னா ஜலீல் மணி டைப் பண்ணேன் நான். அப்ப என்ன செஞ்சேன், அந்த ப்ரொஃபைல் இந்த முபாரக் பள்ளிவாத பின்னாலோட இடம் வாங்குற விஷயம் வரும்போது நம்ம தௌஹீத் ஜமாத் தானே, சைஃபுல்லா ஆஜா தானே முக்கியஸ்தரா இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்வோம், தௌஹீத் ஜமாத்தை காட்டினா தான் நிறைய வசூலாவும் சொல்லி நான் தான் எல்லா போட்டோவையும் நான் தான் இணைக்கிறேன். தென்காசியில போய் பிரிண்ட் எடுக்க போன நான் எப்படி இணைக்கிறேன், இந்த முபாரக் கமிட்டி நிர்வாகி எவனையும் காட்டக்கூடாது. நம்ம முழுக்க சைஃபுல்லா சொல்லியிருந்தார், கால போக தௌஹீத் ஜமாத் கையில வந்துரும். முபாரக் கமிட்டி நிர்வாகி யாருமே நம்பிக்கை கிடையாது, நாங்க பொம்மையாத்த வச்சிருந்தோம். முபாரக் பள்ளி அல்லாம சத்தியமா சொல்றேன், முபாரக் பள்ளி இடம் வாங்குற விஷயத்துல எந்த நிர்வாகிக்கும் தெரியாது. ரகசிய கூட்டம் போட்டோமே, இந்த இன்னைக்கு சைஃபுல்லா வால் பிடிக்கிற தஸ்லீம் மசூத் இருந்தாரா, தலைவர் சாஹிப் பொம்மை தலைவர் சேவதுமா இருந்தாரா, இன்னும் முபாரக் கமிட்டி யாரா இருந்தாங்களா, இருந்தவங்க சம்பந்தம் இல்லாத ஆளு யார், முபாரக் கமிட்டி சம்பந்தம் இல்லாத ஆளு, தௌஹீத் ஜமாத்துக்கு ஆதரவான ஆளு யாருன்னு சொல்லவா, இந்த இடத்துல பேரரசம் இருக்கும். நான் அப்துல் நாசிர் நான் இருந்தேன், முகமது கோரி தௌஹீத் ஜமாத் நகர தலைவர் இருந்தாரு, ஜஃபருல்லா தௌஹீத் ஜமாத் மாவட்ட துணை தலைவர் இருந்தாரு, சைஃபுல்லா ஆஜா தௌஹீத் ஜமாத் மாநில மேலாண்மை குழு உறுப்பினர் இருந்தாரு, சேகனா வந்து தௌஹீத் ஜமாத் துணை செயலாளர், அதுபோன்று கசாலி கோரி தௌஹீத் ஜமாத் ஆதரவாளர் உறுப்பினர், அதுபோன்று இன்னும் அந்த பஷீர் உமரி அவர் எதுல இருந்தா நமக்கு தெரியல. ஆனா அவர் வந்து முபாரக் கமிட்டியில உள்ள ஒரு முபாரக் கமிட்டி தான் ஒரு ஆள் கிடையாது. முபாரக் கமிட்டி தலைவர் துணை தலைவர் துணை செயலாளர் யாரும் கிடையாது. இந்த சிம்சா வந்து ரெண்டு கட்டான ஆளா இருந்தார், அவர் அங்கேயும் செயலாளர் இங்கேயும் செயலாளர். அது நான் என்ன நினைச்சேன்னா, தௌஹீத் ஜமாத்துங்க போய் தான் பள்ளி தௌஹீத் ஜமாத்துங்க தான் அவர் ரெண்டு என்ன செய்யறாரு, செயலாளர் இருக்காரு அப்படி நாம நினைச்சோம். அப்ப இந்த முழுக்க இந்த முபாரக் பள்ளி பக்கத்துல இடம் வாங்கின தௌஹீத் ஜமாத் தான். அதுக்கு தான் ப்ரொஃபைல் நான் தான் தயாரிச்சு, நான் தான் தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் போட்டோ நான் தான் சேர்த்தேன். ஏன் சேர்த்தேன், தௌஹீத் ஜமாத் காட்டினாதான் பணம் கிடைக்கும் என்பதற்காக நான் என்ன செய்ய சேர்த்தேன். சைஃபுல்லா ஆஜா பார்த்து செஞ்சாரு, சரி என்றார். ப்ரொஃபைல் மேட்டர் வந்து முழுக்க ஜலீல் மணி செஞ்சாலும் ஜாக் பேர்ல உள்ளது. அந்த ப்ரொஃபைல் எடுத்துதான் நான் என்ன பண்ணேன்னா, ஜாக்குங்கிற வரக்கூடிய இடத்த ஃபுல்லா கட் பண்ணிட்டு ஜமாத்துங்கிற வாசகத்தை வச்சு தௌஹீத் ஜமாத் பணியில நியமிச்சு என்ன செஞ்சோம், அதை வந்து தயார் பண்ணோம். இது முழுக்க வந்து முபாரக் ஜமாத்துங்கிற பெயர் கிடையாது. இன்னொரு ஆதாரம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சைஃபுல்லா ஆஜா அந்த முபாரக் பள்ளிக்கும் தௌஹீத் ஜாக்குக்கும் முபாரக் நம்ம தௌஹீத் ஜமாத் முபாரக் பள்ளி பிரச்சனை வரும்போது சைஃபுல்லா ஆஜா வந்து ஒரு அரபி தெரிஞ்ச ஒரு சகோதரர், இவர்கிட்ட வந்து பஷீர் உமரின்னு நினைக்கிறேன், இவர்கிட்ட வந்து நடந்த நிலவரங்களை சொல்லி ஒரு அரபில வந்து கடிதம் எழுதி வெளிநாட்டில் உள்ள ஷேக்கு அனுப்புறாரு. அதாவது இன்ஃபஸல் ஜைனுல் ஆபிதீன் அன் ஜமியத் அஹ்லி குர்ஆன் வல் ஹதீஸ், ஜைனுல் ஆபிதீன் வந்து ஜாக் அமைப்பில் இருந்து என்ன செய்து விட்டார், பிரிந்து விட்டார். ஃபமால ஜமீஉல் முஸ்லிமீன ஸலஃபியீன ஃபீ மதீனத்தினா இலா ஜமாஅத்தி ஜைனுல் ஆபிதீன் ஹத்தா அப்துல் ஜலீல் உட்பட எங்க ஊர்ல உள்ள எல்லா தௌஹீத்வாதிகளும் என்ன செய்து விட்டார்கள், ஜெயலலிதா ஜமாத்துல வந்து இணைந்து விட்டார்கள், அதன் பக்கம் சாய்ந்து விட்டார்கள். அப்ப கடைநல்லூர்ல வந்து ஜாக்கு ஜமாத்துக்கு ஒரு ஆளு கூட கிடையாது. அப்படியே என்ன செய்யறாரு, ஜெயலலிதா ஜமாத்னா அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு அப்ப இருந்தது, அது போல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு, அப்போ எல்லாம் தௌஹீத் ஜமாத் தான். அப்போ கடைநல்லூர்ல வந்து ஜாக்குக்கு ஒரு ஆளு கூட கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஜலீல் மணி வந்து தான் ஜெயலலிதா ஜமாத்ல இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தவில்லை. ஜலீல் மதீன் உள்பட தௌஹீத் ஜமாத்ல இருக்காரு, வெளியே காட்டிக்கல. வகான யஷ்ஹது கிலாமின் பராமிஜி ஜமாஅத்தி ஜைனுல் ஆபிதீன் வ ஜமாஅத்தி கமாலுதீன். அவர் என்ன பண்ணாருன்னா, கமாலுதீன் மதீனுடைய ஜமாத்துடைய அந்த நிகழ்ச்சிகளையும் ஜாக்குன்னு சொல்லல, ஜமால் ஜெயினுல் கமாலுதீன் ஜாக்கு ஜமால் ஜெயினுல் மறைமுகமா இருந்துகிட்டு தௌஹீத் ஜமாத்ல இருந்திருக்காரு. ஆமா, ரெண்டு முபாரக் கமிட்டின்னு கிடையாது, முபாரக் கமிட்டி என்பது கிடையாது. சைஃபுல்லா ஆஜா வந்து எப்ப என்னது, முபாரக் பள்ளி பிரச்சனைக்கு பிறகு அரபிக்கு எழுதிய கடிதத்துல வந்து என்ன சொல்றாரு, ஜைனுல்லாஹ் ஜமாத்து கமாலுதீன் ஜமாத்து ஜாக்கு தௌஹீத் ஜமாத்து இப்படிதான் சொல்றாரே தவிர எந்த இடத்துல நாங்க முபாரக் கமிட்டி செஞ்சோம்,
முபாரக் ஜமாத்து செஞ்சுது அப்படி எந்த இடத்துல என்ன செய்யல, சொல்லவே கிடையாது. இன்றைக்கு முபாரக் கமிட்டி என்பது இன்றைக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பொய் தானே தவிர சைஃபுல்லாஹ் நாங்க ஆரம்ப காலத்திலிருந்து செய்யறோம் என்பது என்னது முழுக்க முழுக்க தார்பாயில வடிகட்டிய பொய் என்பது இது உண்மையாகும். அடுத்து சைஃபுல்லாஹ் இதுல என்ன போறப்போ என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நான் தௌஹீத் ஜமாத் பேர்ல 40 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணேன்னு சொல்றாங்களே, நாங்க ரெசிப்ட் எப்படி கொடுத்தோம்? தௌஹீத் ஜமாத் பேர்ல நாங்க 40,000 ரூபாய்க்கு 40 லட்சத்துக்கு வேண்டாம் 40 ரூபாய்க்கு ரெசிப்ட் காட்ட முடியுமா? ஆதாரத்தை காட்டாங்களா மஜா? ஜெயலலிதா மஜா காட்டாங்களா ஆதாரத்தை? 40 லட்சமோ அதற்கு மேலோ வசூலித்ததற்கு வெறும் 40 ரூபாய்க்கு அவர்கள் ஆதாரத்தை காட்டட்டும். வெறுமனே 40 ரூபாய், 40 லட்சம் அல்ல, 40 ரூபாய்க்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரசீதிலே வசூலித்து பக்கத்து இடம் வாங்கப்பட்டது என்பதற்கு ஆதாரத்தை காட்டட்டும். அல்லாஹ் மீது சத்தியமாக பள்ளிவாசல் என்று சொல்கிறேன், சாகும் வரை அவர்களால் காட்டவே இயலாது. 39 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்கீங்க, இது தௌஹீத் மக்கள் தானே வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அவர் என்ன பெருசா பாயிண்ட் வைக்காருன்னா, தௌஹீத் ஜமாத்துடைய ரிசிப்ட கொடுத்தா நாங்க வாங்கணும், முபாரக் பள்ளிங்க ரிசிப்ட கொடுத்து தானே வாங்கணும். ரிசிப்ட் ரெண்டாவது, பணம் யாற்ற வாங்கின அது ஃபர்ஸ்ட். பொதுவாங்க தமிழக லெவல்ல நம்ம எங்க நம்முடைய ஜமாத்து கலெக்ஷன் பண்ணாலும், உதாரணம் மதுரையில நூறு பள்ளிவாசல் இருக்கு, நூறு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய எல்லா சகோதரரும் தௌஹீத் ஜமாத் காரங்க தான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் தான். இவங்க எல்லாம் அந்த பள்ளிவாசலுக்கு பணம் கொடுப்பாங்க. ரிசிப்ட் எப்படி போடுவாங்க? நூறு பள்ளிவாசல் தான் போடுவாங்க. ஒவ்வொரு மர்க்கஸிலும் இருக்கக்கூடிய அந்த பள்ளி பேர்ல தான் ரிசிப்ட் இருக்கும். ஆனா அந்த கணக்கு யார்ட்ட சேரணும்? கடைசியில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமைக்கு வரணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கீழ் இருக்கக்கூடிய என்ன பேர்லனாலும் பள்ளிவாசல் இருக்கட்டும், ஆனா அந்த பள்ளிவாசலுடைய கணக்கை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கேட்க வேண்டும், அதன் கிளை நடத்த வேண்டும்ங்கிறத பிரச்சனை. அதுதான் நாங்க இப்ப சொல்லிட்டு இருக்கோம். மதரசா எடுத்துக்கிட்டு கடைகள் மதரசா இருந்துச்சாங்க, மதரசா என்ன தௌஹீத் ஜமாத்து தானே எல்லாம் பணம், எங்க போனாலும் தௌஹீத் ஜமாத் இல்லாமல் மதரசா இதெல்லாம் நம்ம நடத்தவே இல்லை. இவர் போய் நிறைய கலெக்ஷன் பண்ணிருக்காரு வெளிநாடுகள்ல. நான் பண்ணிருக்கேன். ரிசிப்ட் எப்படி கொடுக்குறோம்? இஸ்லாமிய கல்லூரி தான் கொடுக்குறோம், கடையங்களூர் இஸ்லாமிய கல்லூரி. இப்ப மேலப்பாளையத்தில் ஆயிடுச்சு, மேலப்பாளைய இஸ்லாமிய கல்லூரி கொடுக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அது கணக்கு நான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொன்ன இருக்கிறதா ரிசிப்டே கேட்பான். ஒரு நிறுவனம் இருக்குன்னு வைங்க, ஒரு நிறுவனத்தின் கீழே நிறைய கிளைகள் இருக்கும். ஒவ்வொரு கிளைகளும் அந்த நிறுவனத்தின் கீழே தான் இருக்கும் நிறுவனங்கள். அந்த நிறுவனத்தினுடைய கிளைகள்ல இருந்து ஒவ்வொரு பேர்ல கலெக்ஷன் பண்ணுவாங்க. உதாரணமா அனாதை இல்ல இருக்கு, அனாதை இல்லன்னு சொல்லி ரிசிப்ட் போட்டு கொடுத்துருவான். முதியோர் இல்ல இருக்கு, முதியோர் இல்லன்னு ரிசிப்ட் போட்டு கொடுத்துருவான். ஒரு 100 பள்ளிவாசல் ஒன்று இருக்கும், 100 பள்ளிவாசல் மதுரை ரிசிப்ட் போட்டு கொடுத்துருவான். ரஹ்மான் பள்ளிவாசல் கோவைன்னு ரிசிப்ட் போட்டு கொடுத்துருவான். என்ன ரிசிப்ட் போட்டு கொடுத்தாலும் எதுக்காக இந்த பணம் இது வாங்கப்படுது? தௌஹீத் ஜமாத்துக்காக வாங்கப்படுது. ஒரு நிறுவனத்தின் தலைமையின் கீழ் உள்ள பள்ளிகளுக்கு தான் ரிசிப்டை தவிர அதுக்காக நான் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்க பேர்ல கலெக்ஷன் பண்ண கேட்ட நியாயமா? எந்த ஒரு நிறுவனமே அப்படி கிடையாது. ஒவ்வொரு நிறுவனத்திற்கு கிளையில இருக்குமானால் அந்த நிறுவனத்தை சார்ந்து இருக்குன்னா பணம் வசூல் செய்யப்படும். தௌஹீத் ஜமாத்துல நான் கிடையாது, சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு பைசா வந்திருக்குமா உனக்கு? ஒவ்வொரு இடங்கள்ல போய் தௌஹீத் ஜமாத் சொல்லி தான் கலெக்ஷன் பண்றீங்க. என்ன ரிசிப்ட் கொடுத்தா என்ன? தௌஹீத் ஜமாத்தின் கீழ் இருக்கு நம்பிதான் மக்கள் பணத்தை தரலாம். சைஃபுல்லாஹ் மக்கள் நம்புற விதமா ஜூலை 4 மாநாட்டுக்கு கோடி கோடியாக வசூல் பண்ணி கொடுத்தேன் என்று சொன்னால் அப்படிங்க, பல கோடி ரூபாய் மாநாட்டுக்காக நான் வசூலித்து கொடுத்தேன், பல கோடி ரூபாய் ஜூலை 4 மாநாட்டிற்காக. இன்னும் என்ன கணக்கு காண அப்படி நான் சொல்லாமா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி நானும் சொல்லலாம். இவர் மீது நம்ம ஒரு குற்றச்சாட்டு வச்சோம். என்ன குற்றச்சாட்டு வச்சோம்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முகமூல தான் கலெக்ஷன் பண்ணீங்க, அந்த பணத்தை எல்லாம் வச்சீங்க, அதனுடைய முகத்தை தான் கொண்டு போய் காட்டினீங்க, அதனால தனிநபர் வேலை 39 ரூபாய் சொத்து வாங்குறீங்க அப்படின்னு நாங்க நிரூபிச்சோம். அவர் ஒத்துக்கிட்டாரு. அதை நம்ம என்ன குற்றச்சாட்டு வச்சோமோ அதை நாம் நிரூபிக்கவும் செய்தோம். அவரே வாயால் ஆமா கலெக்ஷன் பண்ண வச்சேன் போன அந்த இடத்த தனிநபர்ல வாங்கிட்டாரு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு அவர் என்ன சொன்னாரு? நானும் அதே மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறாரு. என்னன்னா நம்ம ஒரு குற்றச்சாட்டு வச்சா ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கும், அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு. அவர் கற்பனை பண்றாரு, நானும் குற்றச்சாட்டு வைக்கலாம். எப்படி என்ன குற்றச்சாட்டு வைப்பேன் அப்படின்னா, பிஜேடம் பல கோடி நான் கலெக்ஷன் செய்து கொடுத்தேன் நிரூபிக்க முடியுமா? ஆக யார் வேண்டாலும் யார் மீதும் குற்றச்சாட்டு வைக்கலாம் அப்படிங்கிறார். அப்ப யார் வேண்டுமானாலும் யார் மீதும் குற்றச்சாட்டு வைக்க வேண்டாமா? ஒரு விபச்சாரக்காரன் என்ன விபச்சாரம் பண்ணா அப்படின்னு சொல்லிவிடாத. யார் வேணாலும் யார் மீதுனாலும் குற்றச்சாட்டு வச்சுக்கலாம். நீ திருட அப்படின்னு சொல்லிவிடாத. யார் வேணாலும் என்ன பேச்சு இது? அடை யார் வேண்டுமானாலும் யார் மீது குற்றச்சாட்டு வச்சாலும் நிரூபித்தால் வைக்கலாம், நிரூபிக்க முடியாத வைக்க கூடாது. இதை வழங்க போல யாரும் யாரும் மீது குற்றச்சாட்டு வைப்பதை வச்சா என்ன செய்யணும்? நிரூபிக்கணும். நாங்க வச்சிருக்கோம், நிரூபிக்கிறோம். நீயும் தனிநபர் பேர்ல வாங்கினா ஒத்துக்கிட்ட, நீ வைக்க போறிய
இந்த ஜமாத் அப்படிப்பட்ட ஜமாத்தா? சும்மா சொல்லிட முடியுமா? உன நம்பி எவன் 2 கோடி 3 கோடி தருவான்? எவன் தருவானா உன நம்பி? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இருந்து நீ போற வைக்கிற இவங்க எல்லாம் இருக்காங்க, இவெல்லாம் சேர்ந்து கரெக்டா இவங்க நடந்துக்குவாங்க அடிப்படையில் கொஞ்சம் கலெக்ஷன் ஆயிடுச்சு. எத்தனை கோடி? நீ 2 கோடி கலெக்ஷன் பண்ணா ரிசிப்ட் 1 கேட்பான் அவன். தௌஹீத் ஜமாத்துக்காரன் ரிசிப்ட கொடுங்க, முபாரக் பள்ளின்னு கொடுத்திய அது மாதிரி ஏதாவது கொடுங்க. அப்படி கலெக்ஷன் நீ பண்ண பிறகு பிஜேபி 2 கோடி கொடுத்தா அவற்றை நீ எழுதி வாங்கணும். சும்மா கொடுத்துட்டு போயிருவிய நீ? கொடுத்து போய் ஜமாத் விட்டுருமா? அப்படி அவற்றை எழுதி வாங்கினியா? சும்மா எவனும் எவன் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாது. வச்சா நிரூபிக்க. நாங்க வச்சாலாம் நிரூபிச்சது. இது எப்படி போல இருக்குன்னா, ஒரு கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் இருக்கான். ஒரு ஜட்ஜ் என்ன செய்யலாம், ஏன்டா நீ ஒரு பொம்பளை கையப்பிடிச்சு இழுத்த நிரூபிச்சாச்ச, ஏன்டா இழுத்த? யாரு வேணுமாலும் யாரு மீதுனாலும் குற்றச்சாட்டு வைக்கலாம். செய்யி நேற்று நீங்க முன்னாடி கைப்பிடிச்சு இழுத்தியா, அதுக்கு செருப்பகத்தை அடிக்க மாட்டான். நிரூபிக்கணும் இல்லையா? இப்படி பேசுறாங்க. எந்த குற்றவாளியும் சொல்லிட்டு போயிடலாம். போலீஸோட திருடனை பிடிக்க முடியாது. நீ திருநியா இல்லையான்ற இழுத்துட்டு போயிட்டான். ஏன்னா சார் யாரு வேணுமாலும் யாருன்னா குற்றச்சாட்டு வைக்கலாம். நீங்க நேற்று எங்க வீட்டுல பெட்டியை திறக்கலையா சார்? மிதிப்பான் மிதிப்பு. அடே நான் குற்றச்சாட்டு வச்சாலும் உன்னை கையங்களமா பிடிச்சி சாட்சியோட பிடிச்சிருக்கேன். ஏன் மீது வைக்கணும்? கொழுப்பு திமிரு. இது அயோக்கியத்தனம். அடுத்து சைஃபுல்லா ஹாஜா என்ன சொல்றாருன்னா, பிப்ரவரி 19 கடைநல்லூர்ல சைஃபுல்லா ஹாஜா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு, தலைமையில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதை விசாரிப்பதற்காக பொதுக்குழு கூடுறாங்க. கடைநல்லூர் கிளையில் அனைத்து கடைநல்லூர் அனைத்து மக்களையும் கூட்டுறாங்க. அதுல தௌஹீத் ஜமாத் அல்லாதவங்களை கூட சைஃபுல்லா ஹாஜா ஜமாத் என்ன செஞ்சு அழைச்சிருந்துச்சு. அழைச்சிருந்து ஒரு ஆதாரம் என்னன்னு நான் சொல்றேன். அதாவது 39 லட்சம் ரூபாய் அந்த இடம் இருக்க, இதை கடையனூருக்கு நீங்க அதை வாங்கிக்கிடுங்க. வாங்கி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கீழே இயங்கணுங்கிற கருத்துல தான் அந்த பொதுக்குழுல ஜெயலலிதா பிஜே சொன்னார். சொல்லும் பொழுது அலி நுபா அப்துல் கரீமா கோரிக்கை சொந்தக்கார பையன் அவன் கேட்கறான், சொல்றான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேர்ல வாங்கினா அதன் கீழே இது வறுமையானால் நான் கொடுத்த 1 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் நாங்கன்னு கேட்கறான். பின்னால என்கிட்ட உட்கார்ந்துருக்காரு சைஃபுல்லா ஹாஜாவுடைய அண்ணன் உட்கார்ந்துருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேர்ல வாங்க வேண்டானா அல்ஹம்துலில்லாஹ், தேங்கிட்டா அஸ்தக்ஃபிருல்லாஹ். எவ்வளவு அயோக்கியத்தனம் இதுல இருந்தே விளங்குது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சாராத அயோக்கியர்களையும் சைஃபுல்லா கூட்டு வந்தார் என்பதற்கு ஆதாரமே இதுதான். சொல்லுங்க. அப்ப அந்த பொதுக்குழுல ஆரம்பத்தில் பிஜே என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடைநல்லூர் கிளைக்காகத்தான் அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது வாத பிரதிவாதங்கள் வரும்போது பிஜே என்ன சொல்றாரு, எப்ப உங்க ஊர் ஏன்பா தனிநபர் பேர்ல ஏன்பா முடிக்கிறீங்க, ட்ரஸ்ட் பேர்ல ஏன் முடிக்கிறீங்க, கடைநல்லூர் காணுக்கு அதிகாரத்தை கொடுங்க. நீங்க கடைநல்லூர் பேர்ல முடிச்சாலுமே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேர்ல பதிவு செய்யாத காரணத்தினால அது அங்கீகரிக்கிறதா இல்லையா என்பது மாநில தலைமை முடிவு செய்யும் சொன்னார். கடைநல்லூர் பேர்ல உங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேர்ல முடிக்க முடியாட்டா கடைநல்லூர் பேர்ல நீங்க முடிச்சுக்கிடுங்கப்பா, உங்க அனைவரும் சேர்த்துக்கிற காசு தந்தனா சேருங்க. இது அங்கீகரிப்பதா இல்லை என்பது எங்க செய்யும், மாநில தலைமை முடிவு செய்யும். அப்படிதான் பிஜே சொன்னார். இவங்க என்ன பண்றாங்க, பிஜே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேர்ல எங்க முடிக்க சொன்னாரு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடைநல்லூர் கிளைக்காக முடிக்க சொன்னாரு, அதுவும் அதுல இருக்குது. இது வந்திருந்த கூட்டம் தௌஹீத் ஜமாத்ல உள்ளவங்க அழைக்கப்படல, தௌஹீத் ஜமாத் அல்லாத சைஃபுல்லாவை திட்டமிட்டு அழைத்து வரப்பட்டவங்க இருந்தாங்க என்கின்ற காரணத்தினாலதான் அவங்களுடைய முட்டாள்தனம் அவங்களுக்கு புரிய வைக்கிறார். நிறைய பேருக்கு விஷயம் தெரியாதனால நீங்க குழம்பு இருக்கிறீங்க. மஸ்ஜித் முபாரக் இருக்குல்ல கடையனூர்ல, இந்த மஸ்ஜித் முபாரக்ங்கிறது ஜாக் என்ற சங்கம் என்ற பெயர்ல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி பதிவு செய்ய அது ட்ரஸ்டாகவோ தனிநபர்ல இருந்தா என்னைக்கோ கொதடிச்சு பத்தி விட்டுருப்பானுங்க. இப்ப எப்படி குத்த வச்சுட்டு இருக்காங்க, ஜாக்கி என்ற சங்கத்தின் பேரில் இருப்பதால் தான் இன்னைக்கு இவங்க உட்கார்ந்துட்டு இவங்க உள்ள உட்கார்ந்து இருக்க முடியுது. இது சங்கம் என்ற பெயர்ல இல்லன்னு வைங்க, எவனும் உட்கார இயலாது, அந்த 4 பேருக்கு தான் இருக்கும். அத மாதிரி இப்ப இது எப்படி சங்கம் பேர்ல இருக்கோ அதுபோல சங்கம் கடையனூர் சங்கம் அப்படியே பதிவு பண்ணுங்க, கடையனூர் மக்கள் சங்கம் பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கீழ் நீங்க வந்தா ஜமாத் உங்களை ஏத்துக்கும், இல்லன்னா உங்க ஊர்லயும் செயல்பட விட போறோம். இது உங்க இஷ்டம். எக்காரணம் பண்ணிட்டோம் ட்ரஸ்டுக்கு விடாதிய தனிநபற்ற விடாதியன்னு நீங்க சொல்றாரு. இதுல என்னையா தப்பு இருக்கு? உனக்கு உன் ஊருக்காரனுக்கு நல்லதே சொல்றாரு, இது அவருக்கு என்ன லாபம்? சரி பிஜே தலைவர் வேணுமா, கடையனூர் மக்களுக்கு எழுதிக்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இல்லாம இருந்துக்க, ஓகே கடையனூர் மக்களுக்கு எழுது, நீ எப்படி வச்சிருக்கலாம், அதுதான் பிரச்சனை. இப்போ அல்லாஹ்